தடி கருமா சி சாமி யார் குளிக்கல தீவிலிக்கு தீவிலி 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 குளிக்குது சாமி மானத்தில் மாதிரி போய் அப்படி சாமி என்ன சோப்பு குளிக்கிறா சாமி தண்ணி சோப்புடா ஐயா எங்கடி சொல்லிடுங்க சாமி ஒன்னு சுற்றி புள்ளத்துல பார்த்தேன் சாமி சின்ன பிள்ளை சாமி அதான் சாமி சாமி அசிந்த இது ரோடு ஆமா இதுல ஒண்ணு போட கூடாது இதுல விட கூடாது சாமி இங்க போய் விடு இது சாமி பட்டா ஆமா அது ரோடு அங்க விட கூடாது ஆமா சாமி இது பட்டா அங்க விட கூடாது ஆமா அப்ப கரெக்ட் இது சாமி வைக்கிறது எங்க வாயில விடு சாமி எங்க விடுறது ஒழுங்கா பேச்சு பேசுங்க நீ பேசுற பேச்சே சாமி குறை பேச்சு அரை பேச்சு ஐயா மத்த பேச்சு சாமி 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 பொண்ணு சாமி பொண்ணு குஞ்சு கேடு சாமி குஞ்சு கேடு சாமி என்ன குஞ்சு சாமி என்ன குஞ்சு காடை கவுதாரி குஞ்சு சாமி காடை கவுதாரி சாமி நம்ம கரும்புண்ட வர சாமி போய் கரும்புண்ட வரோம் கரும்புட்டு வரமா கருங்காட்டு வரமா ஆமா சாமி அப்படி சொல்ல வலைய கட்டிச்சு சாமி சரி வேலை கட்டு பாரு வலைய கட்டி எடுத்து போடல சாமி குஞ்சு கேக் கொண்டு சொல்லிட்டு நான் கொண்டு எடுத்து போ சாமி உன் புள்ள என் புருஷன் குஞ்சு கேக்குது சாமி அல்ல சாமி நான் ஒரு குஞ்சு வச்சுட்டு அது வாடான்னு புருஷன் வச்சு குஞ்சா வேணுச்சு அப்படி சொல்றீங்க சாமி நான் இப்ப காசு என்ன செய்வதுமா தள்ளுவான் கூடாத எனக்கு ரொம்ப நாளா ஒரு பொண்ணு மடங்கும் நானும் பாத்துட்டு இருக்கேன் மடங்கவே மாட்டேங்குமா கல்யாணமே ஆகணுமா கல்யாணம் ஆகல கைரக பாரு எப்படி இருக்குண்ணா காட்டு கையில ரேக உடம்பு ரயிலா ஓடும் சாமி உன் கையில ரேக ஓட்டுறையா அப்புறம் எல்லா கையில ரேக தான் ஓடும் சாமி நல்லா தொடச்சிட்டு பாக்கணும் அப்படியே சூத்த விட்டு தொடக்கிறேன் சாமி உன் கையில பார்க்கும்போது 2 காலு கேளுமடா ஐயா பொண்டாட்டிக்கு முட்டி கல்யாணம் ஆகி இப்ப எத்தனை வருஷம் இத்தனை வருஷத்துல நான் என் பொண்டாட்டி பாத்துருக்கேன் போயிருக்கேன் பேசிருக்கேன் என் பொண்டாட்டிக்கு முட்டி கால இன்னொரு பாத்து போய் சொல்றேன் பொண்டாட்டி கூப்பிட்டு சேர்த்து கேட்க என் பொண்டாட்டி கூப்பிட்டு ஆமாலையா வீராயே ஏண்டா மாமா அம்மா மரியாதை பத்தியா எனக்கு மரியாதை அம்மா மரியாதை கொடுப்பா புள்ள வீராயே சொல்றா மாமா பாசமா ஒரு குறைஞ்ச வந்தா ஒரு குறைத்து ஆமா ஒரு குறைத்து வந்து என்ன சொல்றா 2க்கு 8 காலு பொண்டாட்டிக்கு முட்டுக்காலுன்றா சரி முட்டுக்கால் இருக்குதா பாசமா ஆமா நம்ம கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது 8 வருஷம் ஆகுது நம்ம கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது இந்த 8 வருஷத்துல எத்தனை புள்ள பெத்தோம் ஒரு 7 புள்ள வச்சுக்க 7 புள்ள பெத்துறா சரி 7 புள்ள பெக்கற வரைக்கும் இந்த முட்டிக்கல நீ பார்க்கலாம் புள்ள ஓடியா வரடா அது ஏமா கேக்குறா
ஒரு குறைச்சு வந்து ரெண்டாவது கட்டி பொண்டாடி முட்டி கழுதுனா நான் ஓட்ட உடனே பொண்டாடி போய் வான்னு சொன்னா போய் இப்படி கீழே குடிச்சு பார்த்த பாரு இப்படி உள்ள ஆமா ஆகாயத்துல தீ தோத்துற மாதிரி பல 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 நாயா என்ன கொஞ்சம் உப்புதான் கம்மியா இருக்குது சாமி ரெண்டு காலுக்கு மேல தொடக்கி கீழே பாத்தியா சாமி முட்டிக்கால இருக்குது சாமி குறைச்சி சந்தேகப்படுற சாமி நான் சொல்றதுல சரியா தான் பாரு ஐயா காக்கா கருப்புடா 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 வெள்ளைய வருகம் கடல் தண்ணி உப்புடா கடல் தண்ணி உப்புடா உப்புதான் இது உலகம் தெரியாத விஷயம் சாமி மணல்ல ஒண்ணு கூட்டா சொல்றங்க பேசுனா புட்டி கீச்சு அது உண்மைதான் மணல்ல ஒண்ணு கூட்டா சொல்றேன் கேட்கும் பணமட்டையில ஒண்ணு கூட்டா படபடன்னு சத்து கேட்கும் பணமட்டில ஒண்ணு கட்டா படபடன்னு சத்தம் சாமி இதெல்லாம் உண்மை நம்பர் அப்ப குறி சொல்றது உண்மைதாங்க நான் புட்டு புட்டு விட்டு ஒப்பிடாங்க யாருக்காச்சும் குறி சொல்லுங்க யாரும் தெரியுமா வந்து தெரியுமா சொல்லு யாரும் குறி சொல்லுங்களா அவங்களே எனக்கு வரக்கூட கொடுத்தாங்க ஆமா ஓ நம்ம விழுப்புரி சொல்றீங்க சரி நீ முதல்ல யாரு பேர் என்ன பார்த்தா குறைச்சு மாதிரி தெரிய முடியும் சாமி நான் யார் தெரியுமா நான் தான் பாண்டவன் எடுப்பு இருந்தேன் அர்ஜுன மகாராஜன் அடுத்த முன்ன பண்ண பாத்துல அவர் எப்படியாப்பட்ட அழகு ஐயோ 32 அழகு படுத்துறவரு பாத்துலன்னா நீதான் அர்ஜுன் எப்படி ஒத்துக்கிறது நானு எப்படி ஒத்துக்கிறதுக்கு ஆமா எப்படி ஒத்துக்கிறது எப்படி ஒத்துக்கிறதுன்னு கேட்டான் அதான் சாமி எப்படி ஒத்துக்கிறது சொல்லு அதாவது நீண்ட நாளாக அதாவது 9 வருஷமாச்சு சரி யாரு பின்னாடி திருமணம் செய்து அங்க நிர்பந்தம் பண்ணினார் என் அண்ணாவின் பேச்சை கேட்டு நான் மேகலாக சென்றேன் அப்பொழுது சிவ பூஜை செய்தார் பூஜை தடுத்து அதாவது வெளியே கல்வி கதவை சாத்தினார் முன்னாள் எண்ணப்பட்டு விட்டது அதனால சுய உருவத்தோடு அரண்மனைக்கு வரமாட்டேன் என்று சத்தியம் செய்து அதன் பிறகு நீ ஒரு குரத்தையா உருமாறி போ குரத்தையாக உருமாறி அங்கே சென்று அண்ணன் குறி உரைத்து அண்ணன் செய்வாயா என்று கட்டளையிட்டார் அதனால இப்படி வந்து பத்தியா அர்ஜுன குரத்தையா வந்திருக்கேன் அம்மாட்ட பார்த்து எங்க ராணி அம்மா